ஆகவே இன்று இந்த இடத்திலே இந்த ஆவியூர் கிராமத்திலே என் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பல கணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முத்தி கணபதி, பூரண கணபதி, முக்குருணி கணபதி, தருண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, வரக்கணபதி, ஏகதந்தி கணபதி, சிஷ்டி கணபதி, துண்டி கணபதி, துபி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி, துர்கா கணபதி எனும் அந்த செல்வ கணபதியை வணங்க போறேன். நீங்களும் சாமியை கும்பிடுங்க. என்னடா நாரதர் வந்தது அவர் சாமி கும்பிடுறதும் இல்லாம நம்மளையும் கும்பிட சொல்றாரு. இதுவரைக்கும் நம்ம சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டா? சாமியை கும்பிட்டு நம்ம ஏழையாக இருக்கோம். சாமியை கும்பிடாத பணக்காரனா இருக்காது நீங்க நினைக்கலாம். ஏழையா இருக்கிறோம் பணக்காரனா இருக்கிறோம் உங்க கையில ஏன் கையில இல்லைங்க. எல்லாம் விதிங்க, விதிப்படிதாங்க எல்லாமே நடக்கும். இப்ப ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரே வித்தியாசம் தான். ஒருத்தன் நாயா அலைஞ்சாவே ஏழை, ஒருத்தன் நாயோட அலைஞ்சாவே பணக்காரன். இதாங்க வித்தியாசம். யாரு எதோட அலைஞ்சா எனக்கு ஏன் தலை அபிக்கணும்னா நான் யாரை வணங்க வேண்டும்? இல்ல யாரை வணங்க வேண்டும்? செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே,
ஆவியூர் கிராமத்தின் சார்பாக உதயநிதி அவர்களுக்கு பொன்மாலையும் கைத்தறி அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தயவு செய்து அவர் எல்லாத்துக்குமே மரியாதை வாங்குவாரு. கொஞ்சம் நீங்க வரிசையா வந்து பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாத்துக்கும் வேண்டுகோள், எல்லா பேரும் மரியாதை உங்களுக்கு அன்புக்கும் ஆதரவுக்கும் வரிசையா மரியாதை செலுத்துங்க. கேட்டுக்கிறேன். தயவு செய்து அமைதியாக எல்லோரும் அமைதியாக அவருக்கு அன்பளித்து வழங்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நம்ம ஊருக்கு ஒரு இந்த அழகிய பெருமாள் கோவில் அருள்கடாட்சியத்தோடு ஒரு நாரதர மகாமுனியாக இவ்வரங்க மேடையிலே மரியாதைக்குரிய ஸ்டாலின் பாண்டி அவர்கள் முதல்வர் இவ்வரங்க மேடையிலே ஒரு நாரதர் அரங்கேற்ற நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு பொறுமையான முறையிலே எல்லோரும் அவருக்கு அனுகிரகம் ஆசீர்வாதத்தோடு அவருக்கு நன்கொடை வழங்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தயவு செய்து மாலை வழிக்காமல் பொன்னாடை பெற்று போட்டுமாறு விழாக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வீட்டுடன் தெரியப்படுத்தியிருக்கிறோம். மாலை வழிக்காமல் பொன்னாடை பெற்று போட்டுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தயவுசெய்து மாலை வைத்து கொண்டாடி போட்டிய அத்தனை பேர்களும் இடையூறு இல்லாமல் விலையை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தெய்வீக திருமணம் மாமா மாறுநாடு ஆர்மி சார்பாக முன்னாடி இருக்கப்படுகிறது. மாமா மறைந்த ராணுவ வீரர் மாமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக முன்னாடி இருக்கப்படுகிறது. என்னுடைய அன்பு மகன் மகேந்திரன் அவர்கள் நேரங்கள் நடிக்கின்ற என்னுடைய பேரனுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி 14 அடி பாயும். அந்த பாய்கின்ற துணிதான் நம்முடைய நாடு. மன்னிக்க வேண்டும், என்னுடைய பேரன் சொன்னார் 32 அடி. அப்பா செல்வம் அவர்களுடைய தகப்பனார் முத்துக்கருப்பன் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. ராணுவ வீரர் அண்ணன் செல்வகுமார் அவர்களின் சார்பாக கொண்டாடி போட்டு கொடுக்கப்படுகிறது. ஏவிஆர் டான் ஃபைட்டர்ஸ் அணியின் சார்பாக கொண்டாடி போட்டு கொடுக்கப்படுகிறது. அப்பா மகேந்திரன் அவர்கள் சார்பாக கொண்டாடி போட்டி கொடுக்கப்படுகிறது. அப்பா கண்ணன் ஆசாரி அவர்கள் சார்பாக கொண்டாடி போட்டி கொடுக்கப்படுகிறது. விவசாய சங்கத்தினுடைய தலைவர் கொண்டாடி போட்டிய கௌரவித்த அத்தனை பேர்களும் விழாமலை விட்டு சார்பாக கொண்டாடி போட்டி கொடுக்கப்படுகிறது.
மருந்து சேனை சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கப்படுகிறது. அப்பா அண்ணன் ராஜரத்னம் கணேசன் உறவுகளுடைய ராஜரத்னம் சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கப்படுகிறது. புராண முறையோடு உரையாடி செய்வாடும் பரம்பரை வாரிசாக முத்துவேல் சார்பாக என்னுடைய அன்பு மருமகன் ஸ்டாலின் பாண்டி அவர்களுக்கு என்னாலே நான் சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்து வந்த வாரிசு பரம்பரையாக வந்துவிட்டது. ஆண்டாவது வாழ்ந்து மூன்றாவது ஆண்டார் வருவாரோ மாநிலத்தில் என்ற அடிப்படையில் நாராக நடிக்கின்ற என்னுடைய பேரனுக்கு இனிமே ஈடாக யாராக முடியாது என்று கேட்டுக்கொண்டு அவருடைய பேரும் புகழும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவடைகளை நன்றி. மருந்து சேனை ஒன்றிய செயலாளர் அருமைமா ரவிநாராயணன் சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கப்படுகிறது. அப்பா ஊசாடி சத்யேந்திரன் சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கப்படுகிறது. மருந்து சேனை தலைவர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் மருந்து சேனை என்னை பாராட்டி என்னுடைய நடிப்பை பாராட்டி 100 ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அவருக்கு நன்றி வணக்கம். அன்பரசன் பேரிக்காடு அன்பரசன் சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கப்படுகிறது. அரசகுலம் அருமைக்குரிய உறவினர்கள் தர்மம் கூட்டம் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. அரசகுலம் தர்மம் கூட்டம் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. என்னுடைய அன்பு மகன் சீமான் ஹோட்டல் உரிமையாளர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் இந்த 500 ரூபாயை அவருடைய பேரனுக்கு அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மாறன் சமயம் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மாறன் சமயம் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. ஆளுநர் ஐயப்பன் பக்தர்கள் சார்பாக அருமைக்குரிய மாமா காவல் கார்த்தி அவர்கள் பாண்டி கார்த்தியின் சார்பாக கொண்டாடி கொண்டு வருகிறது. கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அருமைக்குரிய அப்பா கதிரேசன் அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார். அன்புக்குரிய அப்பா காராளம் அவர்களுடைய முதல்வர் முத்துவேல் சார்பாக ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. சித்தப்பா ராமமூர்த்தி போலீஸ் அவர்கள் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. அன்புக்குரிய மாமா டி.கே. சின்னு கருப்புசாமி மாமா சார்பாக அவர்கள் கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. ராமமூர்த்தி ஆவியூர் காரணமூர்த்தி சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. அப்பா வேலு அம்மன் பார்க்கிங் உரிமையாளர் அப்பா வேலு சார்பாக கொண்டாடி கொண்டு தெரிவிக்கப்படுகிறது. லிப்ட் சபோர்டி அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் கொண்டாடி கொண்டு தெரிவிக்கப்படுகிறார். தாராளமூர்த்தி சார்பாக கொண்டாடி கொண்டு தெரிவிக்கப்படுகிறது. எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அன்புக்குரிய மாமா மணி சார்பாக கொண்டாடி கொண்டு தெரிவிக்கப்படுகிறது. தயவு செய்து பொன்னாட பத்திரமா இறங்குங்க. நல்லா பேசுவேன், நல்லா பாடுவேன். தயவு செய்து ஒரு பாட்டுக்கு ஒரு வேலை விட்டு கீழே இருக்கும்போது உங்களை கீழே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பளிப்பளித்த அன்புள்ளங்கள் கீழே இருக்குமாறு மேடை விட்டு கீழே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அன்புக்குரிய பாண்டி பூமணி பலசரக்கடை சார்பாக கொண்டாடி ஓட்டு தெரிவிக்கப்படுகிறது. மாமா மணி எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் சார்பாக கொண்டாடி கொண்டு வருகிறது. ஆவையூர் அன்புக்குரிய மாப்பிள்ளை துரைமுருகன் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. ஆண்டா டிரேடர்ஸ் உரிமையாளர் அன்புக்குரிய மாமா கணபதியின் சார்பாக கொண்டாடி ஓட்டு விவரிக்கப்படுகிறது. மேல்சுவம் போட்டோகிராபி சார்பாக அன்பு குறிப்பிட்ட மாப்பிள்ளை நாரதர் உதயநிதி அவர்களுக்கு வீடு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்புக்குரிய மேல்சுவம் போட்டோகிராபி உரிமையாளர் அத்தனை உள்ளவங்களும் நாரதர் உதயநிதி அவர்களுக்கு வீடு அன்பளிப்பு இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தயவு செய்து அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்கள் மேடையை விட்டு கீழே இருக்குமாறு உங்கள் விழா கமிட்டி சார் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்கள் தகுதி கூர்ந்து மேடையை விட்டு கீழே இருக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சின்ன கருப்பன் சார்பாக முன்னாடி போட்டி கேட்கப்படுகிறது.
சார்பாக பொன்னாடை ஓட்டு தெரிவிக்கப்படுகிறது. 48வது கிராம அலுவலர் செலவர் அருள்மிகு அப்பா இஎஸ்கே காரணம் சார்பாக பொன்னாடை ஓட்டு தெரிவிக்கப்படுகிறது. 48வது அலுவலர் சங்க தலைவர் அருள்மிகு அப்பா இஎஸ்கே காரணம் அவர்கள் சார்பாக பொன்னாடை ஓட்டு தெரிவிக்கப்படுகிறது. அப்பா ஆர்பி கரிசல் அவர்கள் கொண்டாடுவதற்கு அறிவிக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய மாமா மருதுசேனை காரியாபட்டி நகர செயலாளர் அன்புக்குரிய மாமா வாசகன் மற்றும் மாலியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை கொடுத்து கொள்கிறோம். தயவு செய்து உங்களுடைய பாத்திரத்தை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டவர்கள் மேலே பற்றிய இளைஞர்கள் அவர்கள் பாடமொழியும் நடிக்க அப்பா நாகமணிக்கம் சென்ட்ரி கண்டக்டர் அழகு மாணிக்கம் தம்பி நாடகம் நடிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாப்பிள்ளை அழகு மாணிக்கம் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் குடும்பத்தார் விழா கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அறிமுக நாயகன் ஆவியை சேர்ந்த காணா கிட்டி என்ற உதயநிதி நட்புக்காக தொடமூடாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டி தூக்கி விடுவோம் உனக்காக என்று அன்புக்குரிய உறவுகள் உங்களுக்கு கொண்டாட போட்டு எதிர்க்கப்படுகிறார்கள். பழனி மனசு மனசு பழனி சார்பாக கொண்டாட ஓட்டு கருதப்படுகிறது. மறைந்த ராஜ நடிகர் அவர்களுக்கு அப்பிச்சு கட்டப்பொண்ணு அவர்களோட பேரன் சார்பாக அருமையப்பா ராஜலிங்கம் முத்தி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. அன்பு அண்ணன் பாபா எஸ்பிகே சேஜிபி உரிமையாளர் பாபா சார்பாக ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. தயவு செய்து நாடகம் நடக்கணும். ஐயப்பர்கள் அப்பா பழனி சார்பாக மாணவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. முக்கியத்தர் புலிப்படை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்புக்குரிய காரியாபட்டி எம்எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அன்பு தம்பிகள் முத்துப்பாண்டி சார்பாக ரூபாய் 500 கொண்டாட ஓட்டு செலுத்தப்படுகிறது. ராமச்சந்திரன் டூவீலர் போஸ்டர் சார்பாக கொண்டாட ஓட்டு வெளியிடப்படுகிறது. முத்துப்பாண்டி அன்பு தம்பிகள் காரியாபட்டி முத்துப்பாண்டி அன்பு தம்பிகள் சார்பாக கொண்டாட ஓட்டு தெரிவிக்கப்படுகிறது. இந்த விழாவினை சிறப்பிக்க வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆளுநர் ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தினர்கள் மற்றும் அன்புக்குரிய மாப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பாக ஒரு மீனாட்சி சிலை பரிசீலிக்கப்படுகிறது. அது ஆட்சித்தேவர் குடும்பத்தின் சார்பாக ஒரு வீணை தந்தைக்கு வழங்கப்படுகிறது. அப்பா சக்கையா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை மற்றும் ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. அன்புக்குரிய தாத்தா நாச்சித்தேவர் குடும்பத்தாரர்களுக்கு ஆளுநர் ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அன்புக்குரிய அண்ணன் ஆவலூர் தென்னாட்டு தலைவரன் கார்த்திக் அவர்களுக்கு அன்புக்குரிய சின்னம்மா அவர்கள் பின்னாடி ஓட்டு கொடுக்கப்படுகிறார். மேலும் மேலும் வளர்ந்து வெள்ளைமணியும் ரெட்டகரசனையும் வேண்டி வணங்கி அக்ஷயா மோட்டார் அன்புக்குரிய அண்ணன் அக்ஷயா மோட்டார் உரிமையாளர் அன்புக்குரிய குமார் அவர்கள் பின்னாடி ஓட்டை கொடுக்கப்படுகிறார். பொன்னாடை ஓட்டி மாலையை நினைத்து மரியாதை செலுத்தி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆவலூர் ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தினர் சாதாரணமாக நிகழ்ச்சி வருகிறோம். ஆவலூர் சுப்புத்தவர் சடையம்மாள் அவருடைய புதல்வர் முத்துக்கருப்பன் வேலு ஜோதி அவர்கள் சார்பாக அரப்பவன் மோதிரம் வழங்கப்படுகிறது. அப்பத்தா சடையம்மாள் சார்பாக அரப்பவே மோதிரம் வழங்கப்படுகிறது. சுப்புத்தவர் சடையம்மாள் சார்பாக முத்துக்கருப்பன் ஜோதி குடும்பத்தார்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். செகா பாக்கியம் அவர்கள் சார்பாக தம்பி ஸ்டாலின் பாண்டி உதயநிதி ஸ்டாலின் பாண்டி அவர்களுக்கு 500 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. அண்ணன் கருக்கடை மாணவன் ஆவூர் வடக்கு தெரு மணியாரி அப்பத்தா அவர்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறார். முன்னாள் சத்துணவு வேளாளி சார்பாக கொண்டாடி போட்டிகள் வேளாளி கண்ணன் சார்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய அன்புக்குரிய மாமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உதவி செயலாளர் பாண்டிச்சாமி அவர்களுக்கு சுப்புத்தவர் சடையம்மாள் சார்பாக கொண்டாடப்படுகிறது. அரசுடன் பேச்சு மூட்டம் சுப்பிரமணிய மகன் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அப்பா அம்மையப்பன் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பாக நமது ஊரில் கட்டபொம்மனாக வீரவேசமாக நடித்த கட்டபொம்மன் சத்தியார்களுடைய சார்பாக இன்றைய தினம் என்னுடைய பேரன் அவர்கள் மாலையும் கொண்டாடையும் அணிவிக்கிறார். மறைந்த தாத்தா சேதுக்கரை குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அதாவது உங்களுடைய ஆர்வமும் ஆசையும் புரியுது. கொடுக்கிறவங்க நம்ம சொல்ல முடியுமா? மேடையில் இருக்கிறவங்க நம்ம போகணும்னு நம்ம சொல்ல முடியுமா? தயவு செய்து குற்றம் குறைகள் மன்னிச்சுக்கங்க. இரண்டாம் கூட்டம் மரியாதைக்குரிய மறைந்த மாமா கண்ணன் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் சார்பாக அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 500 ரூபாய் கொண்டாடி அறிவிக்கப்படுகிறது. அப்பா தூட்டி என்ற சந்திரன் அவர்கள் ரூபாய் 500 ரூபாய் அன்பளிப்பாக அருமைக்குரிய மாப்பிள்ளை உதயநிதி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஊர் மரியாதைக்காரர் மாமா ராமகிருஷ்ணன் மாமா அவர்கள் மாப்பிள்ளை உதயநிதி அவர்களுக்கு கொண்டாட ஓட்டி கொடுக்கப்படுகிறார். அன்புக்குரிய அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் கோவில் பெற்ற வாழ்ந்து மறைந்த அருமைக்குரிய அப்பா வாழ்வீச்சு மன்னன் கட்டபொம்மன் சத்திவேல் அவர்களுடைய புதல்வர் நாராயணன் அவர்கள் கொண்டாட ஓட்டி கொடுக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய அருமை ஸ்டால் ரமேஷ் அவர்கள் சார்பாக அப்பா இவரங்க மேடைகளை நாரதர் அடிக்கும் உதயநிதி அவர்களுக்கு கொண்டாடி போதை கவனிக்கப்படுகிறது. பிஏபி ஆறுமுக தேவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா ஆறுமுக தேவர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கொண்டாடி போட்டு கவனிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய சிதம்பர தேவர மகன் சின்னக்குட்டி அவர்கள் சார்பாக இவரங்க மேடையிலே நாரதர் நடிக்கும் உதயநிதி அவர்களுக்கு கொண்டாட போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. நாடக கலையின் தென்னாட்டு கழகம் தென்னாட்டு கலைஞன் கணேசன் அவர்கள் சார்பாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடையும் 100 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. தென்னாட்டு கலைஞன் அருமைக்குரிய அண்ணன்
நாரதர் கார்த்திகேயன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கொண்டாட ஓட்டு வருகிறது. ஆமா, நான் போட்டு வேஷத்தையும் அடிச்சு கொட்டையும் பிடிக்கி விட்டுருவேன். விருதுநகர் மாவட்டத்தினுடைய வடக்கு தெருவை சேர்ந்த உதவி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அதனுடைய தலைவர் சந்தனம் சார்பாக மாநிலத்துக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பழனியில் தேசிக்கு உரிமையாளர் தாக்கி உரிமையாளர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்பளிப்பு நண்பர்கள் அழைத்த அனைத்து நல்ல குடும்பங்களுக்கும் ஆவையூர் ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மாநாட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலதாமதம் காரியக்கடி என்ற காரணத்தினால் தயவு செய்து மேடை வீட்டுகளில் விழா கமிட்டி சார்பாக அன்போடு கற்றுக்கொள்ளப்படுகின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நன்கொடை செய்து அன்பு உள்ளவர்கள் அனைவரும் மேடை வீட்டுக்குள்ளே இருக்குமாறு அன்போடு கற்றுக்கொள்ளப்படுகின்றோம். தம்பி ஆயுரை சேர்ந்த உதயநிதி அவர்களுக்கு செல்வமணி நாடக ஆசிரியர் எங்கள் அப்பா அவர்களின் சார்பாக செல்வமணி நாடக ஆசிரியர் சிசியர்கள் சார்பாக தம்பி உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை சூடி அவர் கலைத்துறையில் மேலும் மேலும் பெருகி பேர் வாங்கி ஆயுள் கிராமத்துக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி தர வேண்டும் என்று அந்த சின்ன கற்பனை வேண்டிக் கொண்டு தம்பிக்கு இந்த பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. எனது அப்பா செல்வமணி நாடக ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை சூடி கௌரவப்படுத்தினேன். எனது குடும்பத்தின் சார்பாக தம்பி உதயநிதி இந்த ஆவியூர் மண்ணின் மைந்தன் தம்பி பேரு புகழும் வாங்க வேண்டும் என நான் என் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக தம்பி அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்தினேன். எல்லா புகழுமே என் குருநாதருக்கு தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மேடையில இவ்வளவு மரியாதை இந்த மோதிரம் எல்லாம் கிடைச்சதுங்கிற முதல் காரணம் என் குருநாதர் தான். அவர் இல்லாட்டி இந்த மேடையில நான் இல்லை. ஏன்னா ஒரு கல்லு ஒரு வீதியில கிடந்துச்சுன்னா அந்த கல்லை ஒரு சலவை தொழிலாளி எடுத்தா துணி துவைக்க உபயோகப்படுத்துவாங்க. அதே கல்ல ஒரு கட்டிட தொழிலாளி எடுத்தா அந்த கல்லை கட்டிடம் கட்ட உபயோகப்படுத்துவாங்க. ஆனா அதே கல்ல ஒரு சிற்பி எடுத்தா அந்த கல்லை சிலையாக்கி வடிவமைத்து ஊர் மக்கள்கள் கையெடுத்து வணங்கும்படி தெய்வமாக உருவாக்குவாங்க. அந்த மாதிரி வீதியில கிடந்த கல்ல ஒரு நடிகனாக உருவாக்கி இந்த ஆவியூர் மேடையிலே என்னை ஒரு நடிகனாக உருவாக்கிய என் அப்பா பாசத்திற்கும் மரியாதைக்குரிய பலானத்தை சேர்ந்த செல்வமணி சப்பா மதுரை நாடகாசிரியர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது தந்தை சிரிப்பு நடிகர் மெஜாஜிக் திலகம் ஸ்டாலின் பாண்டி அவர்கள் சார்பாகவும் ஓடான ஓடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எனது அப்பா என் தாய் அந்த வெள்ளையம்மாளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கெல்லாம் மேலாக என் தாய் மாமாங்க அத்தனை உறவுகளுக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆளையும் நான் சொல்ல முடியும் இன்னொரு அரங்கேற்ற நாடகம் போடணும், அதனால ஏத்துக்கங்க மக்களே. அடுத்தபடியாக அன்புக்குரிய ஐயாமார்களுக்கும் தாலாட்டு பாடிய தாத்தாமார்களுக்கும் பெருமைக்குரிய பெரியப்பாமார்களுக்கும் சிக்கனத்தை சொல்லிக் கொடுத்த சித்தப்பாமார்களுக்கும் மதிப்புக்குரிய மாமாமார்களுக்கும் மதிப்புக்குரிய மச்சினன்மார்களுக்கும் அன்புக்குரிய அண்ணன்மார்களுக்கும் ஆதரவு கொடுத்த தம்பிமார்களுக்கும் மற்றும் ஒளிவொலி அமைப்பாளர் அவர்களுக்கும் பக்கமேல கலைஞர்களுக்கும் என்னுடன் நடிக்க வந்திருக்க நடிகர்களுக்கும் இந்த நல்லதோடு நாடகத்திற்கு வாய்ப்பினை வழங்கி கொடுத்த ஆவியூர் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும்
மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை தோல்விகிறேன். இந்த சின்னத்திரை கலைஞன் வளர்வதற்காக ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதல் மரியாதையை தெரிவித்துக் கொண்டு யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் வேல்சிவம் அவர்களுக்கும் மாயக்குளம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் குரங்கி அண்ணன் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம். இன்னுமே யாருக்கும் இருக்கக்கூடாது சுணக்கம். ஏன்னா வெளியில வந்து என்னதான் மூலப்பொருள் முதல் பொருள் அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டாலும் கலியுகத்தினர் சபரிமலை ஐயப்பனை பாடவில்லை என்றால் இந்த பிறவியில் பயனில்லாமல் போய்விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பிரம்மச்சாரியை வணங்குவதாக உத்தமம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துலதான் எங்க பொழப்பு ஓடுது. ஆக நீங்க நல்லா இருந்தாங்க நடிகர்கள் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, மனுஷனா பிறந்தா ஒரு முறையாவது சபரிமலைக்கு போய்விடணுங்க. இங்கு ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடலாம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேனே, கேட்கறீங்களா? என்ன உபாயம்னா, உங்க ஊர்களில சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டிட்டு போற அன்னைக்கு அன்று ஒரு நாள் மட்டும் முழு விரதம் இருந்து கறி மீன் எதுவும் சாப்பிடாமல் ஒரு தேங்காயில நெய்ய நினைச்சு ஐயப்பனுக்கு கொண்டு போங்க. குருசாமி இருமுடி கட்டிலே கன்னிச்சாமி இருமுடி கட்டிலே செலுத்திடுங்க. ஐயப்ப ஏத்துக்குருவாரு. ஏன் ஒரு தூக்குச்சட்டியில நெய்ய கொண்டு போகலாம், ஒரு சுர குடுக்கையில கூட நெய்ய கொண்டு போகலாம். ஐயப்ப ஒண்ணு தட்டி விட மாட்டாரு. எதுக்கு வேலை இல்லாம ஒரு தேங்காயில ஓட்டைய போட்டு அதுல நெய்ய நினைச்சு ஐயப்பனுக்கு கொண்டு போறோம்? அதுக்கு காரணத்தை நான் சொல்றேங்க. அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். நெய் மகாவிஷ்ணுவின் அம்சம், தேங்காய் சிவனோட அம்சம். பாருங்க, தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கும் 3 கண்ணு. தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கும் குடிமி இருக்கு. சிவனுடைய தலையில் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது, தேங்காய் உள்ளையும் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது. சிவனுடைய கையில் திருவோடு உள்ளது, தேங்காயை சுற்றியும் திருவோடு உள்ளது. அதனாலதாங்க தேங்காய் சிவனோட அம்சம். அப்பேற்பட்ட அந்த ஆனந்த ஐயப்பனை ஐயப்ப பக்தர்கள் தன் மேனியெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டு கன்னி பூஜையில ஆட்டமாடி பாட்டு பாடி கொண்டாடுவார்கள். இந்த நாரதனம் நானும் தன் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசி வந்திருக்கிறேன். இந்த சந்தனம் வளர்க்க வேண்டும் என்றால் சபரிமலை சந்தனத்தை பாடணும். சரவணனே, இந்த உலகத்துல எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னு, ஆனா சொல்லாம வருவது என்னன்னு தெரியுமானே? அதானே காதல். நான் இளைஞர் பட்டாளங்களாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, காதலிக்காத ஆள் யாராச்சும் இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரிக்கு கல்வி கற்க போறீங்களோ இல்லையோ, காதலிக்கதே அதிகமா போறீங்க. அதனால இந்த இளைஞர்கள் பட்டாளத்துக்கு ஒரு கருத்துனே, புலிக்கு முன்னாடி போன மானும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் பொழைச்சதா சரித்திரம் இல்ல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி வந்து ஐயப்பன்
சிவபக்தர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி. நாடு செழிக்கணும், நல்ல பல பேர் இருந்தாலுங்க கிராமங்களில நீங்களா அப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்க. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னு பாருங்க, நாடு செழிக்குது, நல்ல மழையும் பெய்யுது, ஆனா பாடுபட்ட விவசாயி முன்னேற்ற பாடு இருக்கா? ஏன் சொல்றேன்னா, ஒரு விவசாயி பருவமழையை எதிர்பார்த்துட்டாங்க, வயக்காட்ட உழுது நாத்தாங்க பாவி அதை பறிச்சு நடவு நட்டு பயிர் விளைய உரம் போட்டு பயிரை பாதுகாக்க வேலி போட்டு சமயம் பார்த்து அறுவடை செய்து நெல்லை களஞ்சேத்து கடைசியில கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சாது. அதனாலதான் அன்னைக்கே முன்னோர்கள் சொன்னாங்க, உழுதுன கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு. சிந்திச்சு பாருங்க, வயக்காட்ட உழுது பரப்படிக்கிறவனுக்கு கூலி, உழுத வயக்காட்டுக்கு நாத்த பாவரவனுக்கு கூலி, நாத்த பறிச்சு நடவு நட்ட கூலி, பயிர் விளைய உரவாங்கின கூலி, அந்த உரத்தை தூவுறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை பாதுகாக்க போட்ட வேலி, அந்த வேலியை அடைக்கிறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை அறுவடை செய்த கூலி, அறுவடை செய்த நெல்லை அகந்து போடுறவனுக்கு கூலி, நெல்லு முட்டைக்கு ஏப்பு கூலி, இறக்கு கூலி. ஆனா இப்படி எல்லாம் பாடுபட்டு விளைஞ்ச நெல்லுக்கு விளைகின்ற கூலி இருக்கா? இல்ல. சரி, நெல்லுக்கு விளைவா இல்ல, பாதுகாப்பமாக இல்லாம போகும், தெரு ஓரமா வீதி வீதியா உழைச்சு போய் கிடக்குங்க. மனுஷ உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா மனுஷ உயிரை பிடிக்கின்ற மதுபாட்டிலுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு. மதுபாட்டில் கெட்டு போக கூடாதுன்னு ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி. நெல்லுக்கோ விவசாயிக்கோ இந்த கம்பத்தடியா சின்ன ஒத்தாளுதான் அந்த பாதுகாப்பு தரணும். இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா உலக நாடே இல்லைங்க. நம்ம மானத்தை மறைக்க துணி கொடுக்கிறது விவசாயி, நமக்கு தலைக்கு தைக்கிற தேங்காய் எண்ணெயை கொடுக்கிறது விவசாயி, நமக்கு சோறு போடுறவன் விவசாயி, இப்படி உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க கூறவிடும் தருபவன் விவசாயி. அப்பேற்பட்ட விவசாய பெருமகனை இனிவரு காலத்தையாக நம்மளாம் பெருமைப்படுத்தி பார்ப்போமுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம ஆவியூர்ல ஒரு வேளாண்மை துறை சார்பா கட்டிடம் கட்டி திறப்பு விழா வைக்கிறோம், அல்லது ஒரு ரைஸ் மில் திறப்புலா கூட வைக்கிறோம். திறப்புலாவுக்கு யாரங்க கூப்பிடுறோம்? எல்லாம் பூரா பெக்கு முடிக்கிறீங்க. யாரை கூப்பிடுறீங்க? வேளாண்மை துறை அமைச்சரையோ அல்லது ஒரு தொழில் அதிபரையோ தான் கூப்பிடுறீங்க. நான் கேட்கிறேன், வேளாண்மை செய்த விவசாயம் யாராச்சும் கூப்பிடுறீங்களா? இதை விடுங்க, ஒரு திறப்புலாவோ கல்யாணம் காது குத்து விளையாட்டு போட்டியிலேயோ ஒரு முக்கிய பிரமுகரையோ அல்லது அமைச்சரையோ தான் நீங்க கூப்பிடுறீங்க. கேட்கிறேங்க, திறப்புலாவுக்கோ தலைமை தாங்கிறதுக்கோ ஒரு விவசாயிக்கு தகுதியே இல்லையாங்க? சொல்லுங்க, தகுதியே இல்லையா? ஆகையினாலே அந்த விவசாய பெருமகனை போற்றி வணங்கும் விதமாக ஒரு பாடல். அதாவதுங்க, காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் என்பது பழமொழி, வயதுள்ள போதே வாழ்ந்துக்கோள் என்பது புதுமொழி. அந்த புதுமொழிக்கேற்ப
எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தற்போதைய பொருளாளருமாகிய எங்களது அண்ணன் எஸ்.எம். காளிமுத்து அவர்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளர் எஸ்.எம். காளிமுத்து அவர்கள் இங்கு உலக நாயகன் நமது தந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 500 அன்பளிப்பு கொடுத்தார். 10 நாணயங்களை புக் பண்ணிட்டாரா? இங்கு விழாநாயகனாக அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஐயா செல்வகணபதி செல்வமணி ஐயாவோட ஒரு மாணவன். அவரோட மாணவர்கள் நானும் ஒரு மாணவன். அவரு தொட்டு வச்சு பாடம் சொன்ன யாரு வீண் போனதில்லை. அப்படி ஒரு அற்புதமான வாத்தியாரு எங்களுக்கெல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். போன வருஷம் பங்குனி 1ஆம் தேதி தான் நான் வந்து நாடகம் அரங்கேற்றம் பண்ணேன். 130 நாடகம் நடிச்சிருக்கேன். எல்லாம் எங்க ஐயாவோட ஐயா எல்வணி ஐயா, எங்க செல்வமணி ஐயாவோட ஆசீர்வாதம். அவரு தொட்டு வச்ச இந்த தம்பி எங்கேயோ ஒரு பெரிய இடத்துக்கு போக காத்திருக்காரு. எல்லாம் அந்த இறைவன் அருள் புரிய வேண்டும். அழகாக பாடியிருக்காங்க. என்னோட ஒரு சிறிய அன்பளிப்பு. அன்பு அண்ணன் வேடன் விருத்தனாக அண்ணன் நடிப்பாரு. சரியான நடிகர். அன்பு அப்பா எனது ஆசிரியர். அவரு சொன்னாப்புல தொட்டு வச்ச ஆளு யாரும் வீணா போகல. ஏன்னா எல்லா பேருமே ஒவ்வொரு நிலைமைக்கு இன்னைக்கு கொடியேற்றி பறந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த சின்ன சிறு கலைஞனும் பறக்க வேணும். அதுக்கு உங்க ஆதரவு தேவை. ஏன்னா கைத்தட்டாம இருக்கீங்க சும்மா. அன்பு அப்பா மதுரை நாடக சங்க தலைவர் பொருளாளர் அன்பு அப்பா காளிமுத்து அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது தந்தை ஸ்டாலின் பாண்டி அவர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாதம் தொட்டு வேண்டுகிறேன். நன்றி நன்றி என்ற வணக்கம். வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும் சோறு போன்ற தெய்வத்தை வணங்கினாலும் நம்மெல்லாம் குடியிருந்த கோவிலாக இருக்க பெற்ற தாயை வணங்கிவிட்டு பிறகு சந்திக்கக்கூடியவரை சந்தித்து சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைப்பான். உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்த இந்த சின்னஞ்சிறு கலைஞன் சொல்ல போறதில்லை. அதாவது இங்க கோவில்கள்ல தெய்வங்கள் இருக்கும் இடமும் கருவறதா. 10 மாசம் ஒரு தாய் நம்மளை சுமக்கிறதும் கருவறதா. என் தாய் வெள்ளையம்மா சுமக்கிறதும் கருவறதா. அப்படி என் தாயை சுமக்கிறதும் கருவதா. அதனாலதான் குடியிருந்த கோவிலுன்னு பெற்ற தாயை நம்ம எல்லாரும் சொல்றோம். நம்மளை சுற்றி என்னங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சனு உற்றார் உறவினர் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்து விட்டாலும் பெற்ற தாயின்னு ஒருத்தி இல்லைன்னா நம்ம எல்லோரும் நாளைய அனாதைதாங்க. ஒரு தாய் 10 மாசம் தன் கருவில் சிசுவை சுமந்து நல்ல முறையில் பெற்று எடுத்தாதாங்க அதன் பேர் பிரசவம். அதே தாய் பிரசவ வேதனையில பிள்ளை பெற முடியாம செத்து போயிட்டா அது பேரு பிரசவம். இது நம்ம நீதிராய் குலத்திற்கு மட்டும் இல்லைங்க. ஒரு பெண் நண்டு தன் குஞ்சு நண்டுகளை பெத்து போட்டதுமே தாய் நண்டு செத்து போகுமா? ஒரு பெண் தேளு பிரசவத்தன்னைக்கே செத்து போகுமா? ஏன்னா பிறக்கிற தேல் குஞ்சுகள் தன் தாய் தேலை கடித்து தின்றுமா? இப்படி இந்த உலகத்துல பெண்ணா இருந்தாலும் நண்டா இருந்தாலும் தேலா இருந்தாலும் தன் உயிரை மாய்க்கு தன் வாரிசுக்கெல்லாம் உயிரை கொடுக்குதுங்க. அப்பேற்பட்ட தாயை இனி வருகாலத்தில் அதை பெருமைப்படுத்தி பார்ப்போமுங்க. இன்னைக்கு யார் தாயை பார்த்துக்கிறா? கல்யாணம் முடிஞ்சோடனே அனாதை இல்லம் முதியோர் இல்லம்னு போய் சேர்த்துடுங்க. அந்த பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்க போயின்னு தெரிவிங்களா இளைஞர்களே? அதனால பெத்த தாயை நல்லபடியா பார்த்துக்கங்க. தாயை பத்தி பேசுனா இந்த நாடகம் போல ஆவியூர்ல தாயை பத்தி ஒரு குட்டி கதை சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சின்னஞ்சிறு கலைஞரை பாராட்டி ஆதரவு கொடுத்து கைத்தட்டுங்க ரசிக பெருமக்களை என்று சொல்லிக்கொண்டு, ஒரு பெரிய குடும்பத்துல மூத்த மகன் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாரடைப்பினால செத்து போறார். அப்ப அந்த செத்து போனவனோட அம்மா அப்பா தம்பி கொண்டாட்டி மாமா அத்தை எல்லோரும் குடும்பமே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி வீடே சோகத்துல இருக்கு. அப்ப அந்த வழியா பாருங்க ஒரு சாமி வழிபோக்கா வராரு. சாமின்னா சாமி, அந்த ஊர் சாமியாரு வழிபோக்கா வராரு. வந்தவரு என்னடா அந்த வீட்டுக்குள்ள
முறைன்னு அழுக சத்தமா கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாரு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்னு அந்த சாமி வீட்டுக்குள்ள போறாரு. சாமி வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே பாருங்க, அந்த செத்து பொண்ணோட பொண்டாட்டி இருக்கா பாருங்க. அவ உடனே அந்த சாமியை பார்த்துட்டு, ஐயா சாமி, என் புருஷன் இப்படி எங்களெல்லாம் விட்டு செத்து போயிட்டானே, என் புருஷனை யாரு காப்பாத்துவா, நீங்க தான் காப்பாத்தணும் சாமின்னு கதறி கதறி அழுகிறா. அப்ப அந்த சாமி சொல்றாரு, அம்மா மகளே, அழுகைய நிறுத்துமா, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன், நீ போய் ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வாமான்னு சாமி சொல்ல, உடனே உங்களுக்கு பொண்டாட்டிக்காரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. புருஷன் முளைக்க போறால, ஏதோ துள்ளி குதிச்சு ஓட்டமா ஓடி போய் ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து அந்த சாமி கையில கொடுக்குற. தண்ணியை வாங்கின சாமி வாய்க்குள்ள ஏதோ முணுமுணுன்னு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த செத்து பொண்ணவனோட தலைமாட்டில வச்சுட்டு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, இந்த கூட்டத்துல யாராவது ஒரு ஆளு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னா செத்து போனவே உயிரோட வந்துருவான்னு சொல்ல, உடனே பொண்டாட்டிக்காரி தன் புருஷன் உயிரோட வந்தா போதும்னு அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிக்க போறா. அப்பதான் அந்த சாது சொல்றாரு, அம்மா மகளே, இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சேன்னா உன் புருஷன் உயிரோட வந்துருவியா, ஆனா குடிக்கிறவங்க செத்து போவாங்கம்மா, இது உனக்கு சம்மதமானு கேட்க அப்படின்னு கேட்க. அப்பதான் அந்த பொண்டாட்டிக்காரி சொல்றா, நல்ல வேலையை கெடுத்தீங்க சாமி, இதை குடிச்சா நான் செத்து போவேன், இவன் இன்னொரு ஊத்தியா எடுத்துட்டு போயிருக்கான், ஏன் பின்ன ஊத்தியெல்லாம் யார் பாத்துக்கிடுவான்னு கூட்டத்தோட கூட்டமா போய் உட்காந்துக்கிட்டாரு. அடுத்து இந்த பையனோட அப்பா யாருப்பா, அவரை கூப்பிடுப்பா, இந்த செம்பு தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுங்கன்னு அந்த பையனோட அப்பாவை கூப்பிட. அதுக்கு அந்த பையனோட அப்பா வராரு. எப்படி வராரு, ஐயோ சாமி, இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சா நான் செத்து போவேன், என் பொண்டாட்டியை யாரு பாத்துக்கிடுவா, நம்மளால முடியாது சாமி வயசான காலத்துல அப்படின்னு அவரு கூட்டத்தோட கூட்டமா போய் நின்றுக்கிட்டாரு. அந்த கூட்டத்துல இருக்க அண்ணன் தம்பியை கூப்பிடலாம்னு பார்த்தா அவன் பொண்டாட்டிக்கு கஞ்சாட காமிச்சு வெளியே கூட்டு போயிட்டாங்க. ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிற தாய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அந்த தாய் வாய் பேசாத ஊமை, 2 காலம் செவிடுங்க. பக்கத்துல உள்ளவங்க கிட்ட ஜாடமாடையா கேட்டு புரிய வச்சு, அப்ப பக்கத்துல உள்ளவங்களும் அந்த தாய்கிட்ட ஜாடமாடையா சொல்லி புரிய வைக்கிறாங்க. பேச முடியாதாலும் காரியக்காராள்கிட்ட ஜாடமாடையா சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. அப்ப ஜாடமாடையா சொல்லி புரிய வச்சோன்னு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தாய் உடனே விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சு அங்கனையே செத்து போச்சுங்க. அவதாங்க தாய். அதாவது ஒரு குழந்தைய ஒரு தாயை பெற்று எடுக்கணும்னா மாதப்படி பார்த்தா 10 மாத தவம், வாரப்படி பார்த்தா 40 வார கருவறை காவல், நாள்படி பார்த்தா 280 நாட்கள் கருவறை காத்திருப்பு. யாரு முகம் பார்க்க, பிறக்கக்கூடிய குழந்தை முகம் பார்க்க. அதுபோக நேற்று அன்னையர் தினம், அனைத்து அன்னையர் தினத்துக்கும் அனைத்து வேலுநாச்சியார்கள் அன்னை தெரசா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த பெற்ற தாயை பற்றி ஒரு சின்ன பாடம். எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி, என்னைக்குமே நீதா பூமி.
பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட வாங்கியிருந்தா அழைச்சு திருமம்மா அன்பு அண்ணா பஞ்சாயத்து போர்டு கிழக்கு அவர்கள் பெரியசாமி அவர்கள் இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி 100 பொற்காசுகள் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பு என் தாய்மாமன் அன்பு மாமா முத்துக்கருப்பன் அவர்கள் இந்த அவர் மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷத்தை அவர் சந்தோஷமே தாங்க முடியல. எனக்கு 500 பொற்காசுகள் அன்பளித்து விட்டுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை உறவுகளை பற்றி பேசிவிட்டாலும் கூட பாடிவிட்டாலும் கூட இந்த அண்ணன் தம்பி சகோதர பாசத்திற்கு ஈடு இணையே இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம தாய் குலமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா யாராச்சும் அண்ணன் தம்பி முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத வீட்டுல அப்பா அம்மா இருக்க வீட்டுல கூட அந்த அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கறது யாரு? அண்ணன் தம்பி தாங்க. கட்டி கொடுக்கறதுன்னா சும்மாவா? 200 கிலோல இருக்கவன் கூட 20 கிலோக்கு வந்துருவான். 20ல இருந்து 30 ரூபாய்னாக அவனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது. அவனுக்கு வண்டி எதிர் வீடு மறு வீடு சீர்வரிசை வளகாப்பு இத்தனை பண்றாரு. ஏத்த வீட்டுக்காரனா அண்ணன் தம்பிங்க. அது போக அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு கொடி கொலுசு தொட்டி சேலை தலை குலதெய்வம் கோயில தலை மொட்டை தாய்மாமன் மடியில அதுல காது ஊத்து அதுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் தோடு அண்டா உண்டா தாய்மாமன் கடை எத்தனையும் பண்றேன். பக்கத்து வீட்டுக்காரனா அண்ணன் தம்பிங்க. அதே குழந்தை பெரிய பிள்ளை ஆயிரும். அந்த குழந்தைக்கு குச்சி கட்ட தாய்மாமே, தலைக்கு தண்ணி ஊத்த தாய்மாமே, தலைக்கு தண்ணி ஊத்த தாய்மாமே, ஊர் சுத்த தாய்மாமே, வான வேடிக்கை கெட்டி மூலத்தோட சீர்வரிசை சங்கிலி சரப்புளி இத்தனையும் செய்யறவன் யாருங்க? அவன அண்ணன் தம்பிங்க. அது போக அந்த பிள்ளை கல்யாண சபையில நிக்கையில மாலை தாய்மாமே மாலை அது போடுறதும் அண்ணன் தம்பி தாங்க. அவனும் அண்ணன் தம்பி தாங்க. இத்தனை பண்ணிட்டு அப்பதான் நிம்மதியா இருக்கும். இது இந்த சாதகக்காரங்களுக்கு பொறுக்காது. என்னன்னு கேட்டா உங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கிரகம் சரியில்லை. இந்த அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து சிவப்பு சீலையோ பச்சை சீலையோ குங்கும போட்டோ குத்து வளர்க்கோ வளையலோ வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல ஆமா நம்மளும் சரி நம்ம அக்கா தங்கச்சிக்கு கிரகம் சரியில்லைன்னு குங்கும போட்டு குத்து வழக்கு பச்சை சீலை சிவப்பு சீலை வாங்கிட்டு போய் கொடுத்தா இதை இந்த அக்கா தங்கச்சிய வாங்காதுங்க. முகரை திருப்பிக்கிறீங்க. என்ன காரணம்? போடா பக்கத்து வீட்டுல பாரு அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பிக்கு வெள்ளி குத்து வழக்கு பட்டு சீலை வாங்கி தந்திருக்கான். நீ போய் இந்த சிவப்பு சீலை பூனை சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு ஓவாக்கி நல்லா வாங்கி கொடுத்த நீ அப்படின்னு சொல்ல நம்மளும் என்னடா கிணறு வெட்ட போனா பூனை வந்த கதையா இருக்குன்னு 100க்கு 10 வட்டியை வாங்கி 20,000 30,000 பட்டு சேலை 60,000 வெள்ளி குத்து வழக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. சிரிச்சமும் ஜீரவின்னு வாங்கிக்கிறீங்க.
இத்தனையும் பண்ணி என்னங்க பிரயோசனம்? என்ன? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு அட போயிருக்கு. சொல்லுங்க. ஆகையினால இந்த அண்ணன் தம்பி பாசத்திற்கு ஈடு இணையாக அந்த முத்துக்கு முத்தாக பாடலை பாடலாம் என்பதற்காக நான் நூத்தி ஒரு பொற்காசுகளை அன்பளிப்பாக வழங்கினேன். அன்புக்குரிய மாப்பிள்ளை செல்வபாண்டி அவர்கள் அவருடைய சகோதரர்களுக்கு மாலை அணிக்கு மரியாதை செய்து ரூபாய் 500 வழங்கியிருக்கார். அது நடிகர்களுக்கு நடிகர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஊருக்கு மரியாதையை தேடி தர வேண்டும் என்று உன்னை நான் வேண்டி முதல்ல கேட்டுக்கிறேன். ஆமா, இப்போ நான் நாடகக்காரன்னா இன்னைக்கு வரையிலும் எத்தனையோ பேர் இருக்கலாம், நேர இவன் நல்லவனா நல்லவனு சொல்ல முடியாது. 10 சொல்லணும், பரவாயில்ல அந்த பையன் நல்ல பையன், கொஞ்சம் ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒழுக்கத்தை இந்த ஊருக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று நான் ஏற்றுக்கொண்டு செல்ல என்னுடைய சார்பாக இந்த சிறிய காணிக்கையை அன்பளிப்பாக கொடுத்து என்னையை வரவழைத்து எனக்கு மரியாதை செய்த நமது கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.
வாழ்க்கையில் கூட களங்கம் கற்பத்தி விடலாம். என்னோட கற்பனை எப்படியெல்லாம் வர்ணிக்க சொல்கிறது தெரியுமா? சொல்லுவாங்க, குயில் தான் கூவும், ஆனா ஒரு பொம்மா குயில் கூவினால் எப்படி இருக்கும்? எல்லா புகழும் என் குருநாதர்